Recording in progress. ஒப்புவிப்போம். இன்று 29ஆம் தேதி 7ஆம் மாதம், 29ஆம் தேதி ஆடி மாதம், 29ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து கேட்க போகின்ற ஜெபிக்க போகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜெப வேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய, உலக நாடுகள், இஸ்ரவேல் நாடு யுத்த பூமிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான வசனம்: நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நெகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்களோடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். கிருபையுள்ள தேவன் எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்கள் மத்தியிலே இறங்கி எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களும் யுத்தம் பண்ணுகிற தேவன். அவரை தாவரமாக கொண்ட நீங்களும் நாங்களும் பாக்கியவான்கள். நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை அறியாதவர்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து ரோமர் 3, 4வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவமன்னா இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். தேவனிடம் 1 நிமிடம் என்ற அந்த காரியத்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே பார்க்க முடியும், அல்லது யூடியூப்பிலே போய் பார்க்க முடியும், ஃபேஸ்புக்கிலே பார்க்க முடியும், அல்லது ட்விட்டரிலே பார்க்க முடியும். இவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள். அது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதாக அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. மிகுந்த உற்சாகத்தோடு வாஞ்சியோடு ஊழியர்கள் இவற்றை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறார்கள். நீங்களும் பதிவு செய்து அனுப்பினால் நாங்கள் அவற்றை வானொலியிலே ஒலிபரப்பு செய்து அவற்றை ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் யூடியூப்பிலே போடுவோம். மறு ஒலிபரப்பிலே எங்களுடைய ஒலிபரப்பிலும் செல்லும். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கூடியிருக்கிறோம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா, கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு காலை 5:35 காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன், யூகேயிலிருந்தும், மாலை வேளையிலே சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி அருந்ததி அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி மேகலாவாஸ் அவர்கள் கொழும்பு, இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு அதே வேளையில் இணைய போகிற ஒருவரையும் கர்த்தர் தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. சௌரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாங்கள் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய காரியம். அந்த வகையிலே சேவ ஊழிய சகோதரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோட்டமாக உங்களுக்கு மாலை வணக்கங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்குவோம். வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். தங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் சில காரியங்களை பார்த்துவிட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாய் இருக்கும் என்று சொல்லி கண்டால்,
அங்கு முதல் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் அவர்கள் வழியாய் வந்தவர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் தேவ மகிமையற்று போனவர்களாயிருந்தோம். அந்த இழந்து போனவர்கள் தான் நாங்கள் எல்லாரும் தேவ மகிமையை இழந்தவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் பாவம் ஒரு காரணம், பிசாசின் தந்திரம் அடுத்த காரணமாயிருக்கிறது. இதனால் மாமிசத்தில் தான் நாங்கள் கற்பத்தில் இருந்து வந்தோம். இந்த கற்பத்தில் இருந்து பாவத்திலே நாங்கள் கற்பந்தரித்து பிறக்கப்பட்ட நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அது அங்கு ரோமர் 7:5 சொல்லப்படுகிறது, நாம் மாமிசத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினால் தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனி கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய அவயங்களிலே வெலன் செய்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய சரீரத்திலே இந்த பாவ இச்சையும் அங்கு மரணத்துக்கு ஏதுவான காரியமும் இருந்தது என்று சொல்லி இந்த காரியத்தை அங்கு வெளியேற்ற வேண்டும். இந்த காரியத்தை அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் மாமிசத்தின் கிரிகளை நீங்கள் ஆவியினால் அழிப்பீர்கள் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஆகவே எங்களிடத்திலே இருக்கிற அந்த பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் வெளியே துரத்த வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுடைய ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளை கொடுத்தது. அந்த நியாய பிரமாணம் பாவமோ என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கேள்வி எழுப்புகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அது பாவம் இல்லை, பாவம் இன்னதென்று அறிவிக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த பாவம் மனிதனுக்குள் உட்பிரவேசித்ததை அங்கு நாங்கள் ஆவியினாலே வெளியே அகற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. மாமிசத்துக்கும் ஆவிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிற போது நாங்கள் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாதபடி எங்கள் காக்கப்படுவோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு யோவான் 3:19 சொல்லப்படுகிறது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துக்கு இந்த பூமிக்கு வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பாருங்கள், ஆக்கின தீர்ப்பு எதனால் வருகிறது என்று சொன்னால் நாங்கள் பொல்லாத மனுஷனுடைய கிரிகள் எல்லாம் பொல்லாததா இன்றைக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது மிகவும் வேகமாய் இந்த பாவம் கிரிய செய்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் மாமிசத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. இந்த ஆவிக்குரியவன் அவனுடைய வாழ்க்கை தேவ ஆவியானவரினால் மட்டும் அங்கு நடத்தப்படுகிறபடியால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு ஏது ஆக்கின தீர்ப்பு இல்லாதவனாய் இருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரோமர் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை இருக்க காண்கிறேன், அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பாவ பிரமாணத்துக்குத்தான் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சிறியாய் இருக்கிறது. இதனால் தான் அங்கு யுத்தங்கள், அங்கு நெருப்பு எரிவுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்று சொல்லி கண்டால் இந்த பாவ பிரமாணம் மனுஷனுக்குள்ளே சிறையாக்கி கொண்டு இருக்கிறபடியால் அங்கு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தையும் செய்யத்தான் வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் நாங்க உணர்வற்றவர்களா இருக்கிறோம். இதிலே பாருங்கள், வேறொரு பிரமாணம் என்று சொன்னால் தேவனுடைய விதி இல்லாத பிரமாணம். தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிரமாணத்துக்கு விதிகளுக்கு உட்படாமல் இருக்கிறவர்கள் அங்கு மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்களாகவே ஆனபடியா நாங்க நன்மை செய்ய விரும்பினாலும் எங்களிடத்தில் தீமை உண்டாயிருக்கிற ஒரு பிரமாணத்தை நாங்கள் காண்கிறோம். அதுதான் மாமிசத்தின் பிரமாணமாய் இருக்கிறது என்று
சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த மாமிசத்தின் பிரகாரம் சிறிது சிறிதாய் வலிமை இழக்க பண்ணி தீமையை உண்டாக்குறது இன்றைக்கு தேசங்கள், நாடுகள், ராஜாக்களுக்குள்ளே இப்படியான மாமிசத்தின் கிரிகள் இருக்கிறபடியா தேசங்கள் அழிகிறது. ஏனென்றா தேச தலைவர்கள் தேசங்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களே காப்பாற்ற முடியாம இருக்கிறார்கள். ஏன்? தேவனுக்கு பயப்படாத பயம், தீமை செய்து அங்கு தேவனுடைய காரியத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் தன்னை அவமாக்க விடவே மாட்டார். ஆகவே நாங்கள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நீதியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எப்படியாய் மாமிசத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அவர்களுடைய இருதயங்கள், அவருடைய சிந்தைகளை அங்கு பாவ செயல்கள் சிறியாக்கி கொண்டு போகிறதை நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாய் இருக்கிறது. இது ஆரம்பம். இனி முடிவு எவ்வளவு அங்கு பரிதாபமாக போகிறது என்பதை நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாமிசத்தில் பிறந்த மனுஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படவும் ஆவிக்குரிய மனுஷர்களாக எல்லாரும் மாற்றப்பட அவருடைய சிந்தைகள், இருதயத்திலே இருக்கிற பாவ இச்சைகள் அல்லது சத்துருவின் தந்திரங்களை எல்லாம் விலகப்பட நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்துங்கள் பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது நாங்கள் மாம்சத்துல பிறக்கிறோம், பாவ உணர்வோடு பிறக்கிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் ஒவ்வொருவரும் பாவ உணர்வோடு பிறக்கிறோம். இயேசு நிக்கதேமுவுக்கு கற்றுக் கொடுத்தார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை இன்றைக்கு மாம்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்த வாழ்வை அடைந்து கொள்வார்களாக. உமக்கு பிரியமாக வாழுகிற வாழ்வு, நாங்கள் மாம்ச கிரிகைகளை, இச்சைகளை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவற்றை எதிர்த்து அந்த இச்சைகளில வாழ்ந்து மரிக்காதபடிக்கு மறுபடியும் பிறந்த வாழ்வு, அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியை பெற்ற வாழ்வினால நிறைந்து எங்களுடைய சிந்தைகள், இருதயங்கள், எங்களுடைய கடினமான இருதயங்கள், மாம்ச இருதயம் எப்படி சகைவுக்கு மாறியதோ, அவன் புதிய ஆவியை, இயேசுடைய ஆவியை பெற்றுக் கொண்டானோ, அவனுடைய கடினமான இருதயத்தை சதையாக மாத்தினீரோ, அதே போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மதங்களும், ஒவ்வொரு மாம்சத்துல வாழுகிற மனிதனும், ஆண்டவரே, இந்த மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி அவர்களுடைய இருதயத்தை திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம், அவருடைய சிந்தைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வை இழந்து போகாதபடி ஆவியினால பிறந்து மறுபடியும் பிறந்த வாழ்வில வாழ்ந்து, ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்களும், நீங்க மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், கடவுளே இல்லை என்று வாழுகிற ஒவ்வொரு மக்களும் பரலோகத்தில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில ஆண்டவரே பலி செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டில வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அந்த ஆட்டுக்குட்டியாகி, லேம்பாக, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நாங்கள் விசுவாசித்து கிருபையினால உம்முடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவர் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்து உமக்கு பிரியமாக உமது வார்த்தையின்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்கிறது போல இன்றைக்கு மாம்சத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் இப்படியான இச்சையான காரியங்களை விட்டு எங்களுடைய சரீரத்துல காணப்படுகிற மாம்சத்துக்குரிய அவயவங்களை ஆவிக்குரிய அவயவங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய சரீரங்களை உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ எங்களுடைய அவயவங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறோம்.
ஆண்டவரே, இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த சரீரங்களில நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதனால ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்கள். அதே போல இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இப்படியான இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எங்களுடைய தேவனுடைய ஆவியாக ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவியினால மறுபடியும் பிறந்து எங்களுடைய இருதயங்களை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய சிந்தைகளை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இன்றைக்கு மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுடைய சிந்தையை மாம்சத்தின்படி நடவாமல் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற சபைகளுக்கு போய் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று உமக்கு பிரியமாக வாழ இன்றைக்கு பின்பங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு பரலோகமாக இருக்கிறது. நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து தேவன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் 1 பேதுரு 1:12 பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இப்படியான மாம்சத்துல வாழுகிற மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை இந்த நேரத்துல கொடுக்கும்படியாக கேளுங்கள். கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் தேட நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா, அன்புள்ளவரே, சமாதானத்தை தருகிறவரே, சந்தோஷம், நிச்சயடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்த, நீடிய பொறுமை ஆகிய உம்முடைய கனிகள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுப்பீராக. உம்முடைய ஆவினால் அபிஷேகம் பண்ணுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு படைப்படுகிறதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்வு உமக்கு பிரியமான வாழ்வாக, உம்மை நோக்கி பார்த்த வாழ்வாக, இயேசு எப்படி நற்கிரிகைகள் செய்து வாழ்ந்தாரோ அதே போல நாங்களும் உம்முடைய குணங்களை தரித்து உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு உம்மை போல நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்தும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பி மாம்ச சித்தத்தில் காரியங்களை செய்யாதபடி, அன்று ஆபிரகாம் மாம்ச சித்தத்தின்படி பிறந்த பிள்ளைதான் இஸ்மவேலாக இருக்கிறது. ஆபிரகாமினுடைய தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியின் சித்தப்படி பிறந்த மனிதன் ஈசாக்காக இருக்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாக இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் எண்ணுகிறபடி இயேசு நீர் எங்களுக்கு சாபமாகி சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 50வது நாள் தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்று உமக்கு பிரியமாக வாழ உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக எங்களுடைய சிந்தைகளை பொறுப்படும், எங்களுடைய இருதயத்தை பொறுப்படும். உம்முடைய ஆவியினால நாங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்க, இந்த கடைசி காலத்துல விழித்திருக்க, ஜெபித்திருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, இயேசு நற்கிரிகளை செய்தது போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மலைவேல் உள்ள பட்டணமாக நற்கிரிகளை செய்கிற ஆவியையும் உம்முடைய உள்ளான மனிதனில நாங்கள் செயற்பட, ஆவியின்படி நடக்க, உம்முடைய கனிகளோடு வரங்களோடு நாங்கள் செயற்பட நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக தொடர்ந்து கூட இருந்து உம்முடைய ஆவியின் சித்தம் எங்களுக்காக தந்த ஒவ்வொருவரும் மாம்ச சித்தத்தின்படி நடவாமல் ஆவியின் சித்தப்படி நடந்து இந்த உலகத்தை ஜெயித்து வாழ இயேசு நீர் ஜெயித்து வாழ்ந்தது போல நாங்களும் ஜெயித்து வாழ கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நீர் கொடுத்த ஆவியின் சித்தத்திற்காக நன்றி. மறுபடியும் பிறந்த வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி. விசுவாசிகளுக்கு
ஆவியின்படி வாழ நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி. இன்னும் அபிஷேகம் பெறாத மாம்ச சித்தத்தின்படி வாழுகிற ஒவ்வொரு மக்களையும், மதத்துல வாழுகிற மக்கள், பாவத்துல சாபத்துல கடவுளே இல்லை என்று வாழுகிற மக்கள், நீர் ஒருவர் எங்களுடைய கண்ணை படைத்தவர் பாராரோ, காதை படைத்தவர் கேளாரோ, நீர் பரலோகத்திலே இருந்து என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி இந்த பூமியை நோக்கி பார்க்கிறீர். உம்முடைய ஒத்தாசையோடு உம்முடைய பரிசுத்தத்தோடு ஒவ்வொரு மக்களும் அந்த ஒன்றுங்களை படைத்த எல்லா மனிதர்களையும் படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி பார்க்க இந்த காலங்களில் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்களை மன்னிக்கும்படியாக, அறியாமையில் செய்த பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்தது போல இந்த மக்களுக்கு பாவத்தில வாழுகிற, மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் மன்னித்து, நீர்தான் மெய்யான தெய்வம், நீர் தருகிற ஆவிதான் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்தி வாழ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கை செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆவிக்குரிய எல்லா வல்லமையும் தந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you sister. God bless you everybody. ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாவமும் பிசாசின் தந்திரங்களும் அந்த மனித குலம் அறிந்து கொள்ள இச்சையான வழியில இழுப்புண்டாதபடி கர்த்ததாமே எங்கள் தேசத்தையும் எங்கள் மக்களையும் எங்கள் ஜனங்களையும் காக்க வேணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் நாங்கள் கேட்கிற ஜெபங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களிடத்திலிருந்து மட்டுமே தாசை வரக்கூடியதா இருக்கிறது. அப்படியே இந்த மக்களுக்கு இறங்கி ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கிருபை எப்பொழுதும் குறைவானது இல்ல ஆண்டவரே அப்பா. கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த கிருபை ஆண்டவரே இவர்களுக்கும் ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அதே கிருபைய இவர்களுக்கு அப்பா கட்டளிட்டு இவர்களே இல்ல அந்த பாவமான ஜீவித்திலிருந்து வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே வழியின் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன் தகப்பனே. இவர்களுக்குள்ள ஜீவனை கொடுங்க. அசுத்தமான ஆவி, அசுத்தமான ஜீவிக்கிற எல்லா விதமான பாவங்களில் இருந்து உங்களுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இவர்களை மீட்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு, உங்களுடைய நாம மட்டுமே உயர்த்துவதற்கு ஆண்டவரே யாவருக்கும் ஒரு பயமுள்ள ஆவியை கொடாமல் பெலனும் அப்பா நீங்க தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறீங்க. பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இன்று நாளைக்கு காலை எங்களுக்கு காலையா இருந்தாலும் அவங்களுக்கு மாலையா இருந்திருந்தாலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி மூலமாக இவர்களை ஆண்டவர்களே உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களுக்கேற்றவர்களாக மாற்றி இவர்களை ஒரு காலம் சாட்சியாக நிலைநிற்பதற்கு அவர்களை விடுதலை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க. யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஜென சிஸ்டருக்கானும் பாஸ்டர் நவமிக்கானும் வருகிற அப்பா வந்து இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தை நாங்க உயர்த்துவதற்கு எங்களுக்கும் புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு மகிழ்ந்து களி கூர்ந்து உங்களை மட்டுமே நாங்க எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களை நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு புதிதான கிருபையின் அன்பும் உங்களுடைய அபிஷேகத்தின் மூலமாக எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்துல கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். முதலாவது உடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என்ற ஹாலிடேஸ்லயும் நீங்க எங்க கூட இருக்கிறபடியா நன்றி. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஜெபங்களை கேட்ட
அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேளையில நம்பரோடு இருக்கிறீங்கள், ஐரினா நிக்கிறீங்கள். சிஸ்டர் சாந்தி, சிஸ்டர் சாந்தி, அருந்ததி, சிஸ்டர் அருந்ததி, சிசிலியாம்மா, மேகலாவர்ஸ், நிர்மலா மரியா, சார்ல்ஸ் அவர்கள் நிற்கிறார்கள். ஓகே ஓகே. நாங்க அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் அம்மா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மனுஷனுடைய கிரியைகள் அங்கு பொல்லாததா இருக்கிறது என்று அங்கு நோபா காலத்தில இருந்து இன்று மட்டும் அது அப்படியா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருளை விரும்புகிறார்கள். இருளை விரும்பாதபடியும் இந்த பொல்லாதவர்களின் இருதயங்கள், கடின இருதயங்கள் மாற்றப்பட கர்த்தர் சதியான இருதயத்தை அவைக்குள்ளே வைக்கணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சர்வ வல்லவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் கடைசி கால ஆண்டவரே கட்டத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துங்கள் என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. ஆனபடியால் தெளிந்த புத்திரர்களாயிருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. அது மட்டுமில்ல ஆண்டவரே, நாங்கள் கலவரம் இல்லாத அமைதலான ஜீவனம் பண்ணும்படி, ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கும்படி சொன்ன தேவனே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிவை அடையும்படியாக ஆண்டவரே நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் பரிசுத்தர் ஐயா, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வேளையில பூமியை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ சம்பவிக்கிற போகிற வேலுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு மனுஷருக்காகவும் ஜெபிக்கிறோம். பொல்லாத இருதயங்கள் மாற்றப்படுவதாக ஆண்டவரே, சிறைப்பட்ட ஜனங்கள் விடுதலை காண்பார்களாக ஆண்டவரை, கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி எங்கள் வந்த தேவனே, பரிசுத்த ஆவியானவரை இந்த நாளிலே பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து ஒவ்வொருவருக்கும் கண்டித்து உணர்த்தும்படியாய், பேசும்படியாய், மனம் திரும்பும்படியாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற எங்கள் அன்பு தெய்வமே, ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தவரே, இந்த வேளையில நாங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களை உம்முடைய நாமத்திலே ஆண்டவரை விட்டுவைக்கும்படியாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சத்தங்களை கேட்கிறவரே, சித்தம் செய்யும்படி ஆண்டவரை இந்த நாளிலே அவர்களுடைய பொல்லாத இருதயங்கள் ஆண்டவரை திருக்குள்ள இருதயங்கள் மாற்றப்படுவதாக, சதியான இருதயம் கொடுக்கப்படுவதாக ஆண்டவரே கர்த்தாவே நீர் சொன்னது போல ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே உடைய கல்வாரி அன்பு ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் இருதயத்திலே வைத்து நடக்கத்தக்கதாக, கீழ்ப்படியத்தக்கதாக தகப்பனே உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பொல்லாதவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே நீ பேசுவீராக. துன்மார்க்கர் மனம் திரும்புவதை விரும்புகிற தேவன் அல்லவா, அவன் பாவத்திலே மரிக்காதபடி ஆண்டவரே சத்தத்தை கேட்கும் போது, உடைய வார்த்தையை கேட்கும் போது மனம் திரும்பும்படியாக விரும்புகிற தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொட்டுங்க சுவாமி. உடைய வார்த்தை அவர்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே, சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். நீரே சத்திய பெறராய் இருக்கிறீர் அப்பா. சத்தியமாகிய உண்மை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரை ரட்சி காண கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில எங்களுடைய தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற அன்பு தகப்பனே, உடைய கிருபையை ஊற்றுங்க, இரக்கத்தை ஊற்றுங்க, உடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கவும், ஒருவருடைய பாவங்களை ஒருவர் மன்னித்து ஆண்டவரை ஒருவர் ஆண்டவரை நேசித்து கர்த்தாவே உம்முடைய அன்பு ஆண்டவரை எல்லோருடைய இருதயங்களிலும் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க சுவாமி. தேசங்கள்
வாழ்க்கைப்படட்டும் ஆண்டவரே. தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாடுகளையும் கண்ணங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட்டு உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ராஜ்யத்தை நீதியையும் தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொன்னது அவர். ஆண்டவரே, நீதிவான்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிக்கும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உடைந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சாந்தி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யூரோப்பா தேசங்கள், கனடா தேசங்கள், இந்தியா தேசங்கள், எந்தெந்த தேசத்திலே, லண்டன் தேசம், எந்தெந்த தேசத்திலே இருந்து வந்து இந்த இடத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசங்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அப்பா தாப்பனே, உமக்கு நன்றி சொல்லுறோம். இந்த வேளையில இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே, இவ்வளவு பேருடைய ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக அப்பா என்னை தாழ்த்தி உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா, இந்த ஐரோப்பா நாடுகள், கனடா நாடுகள்ல இருந்து ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவரே, இந்தியா, இலங்கை தேசங்கள், ஜெர்மன் தேசங்கள்ல இருந்து ஒவ்வொரு தேசங்களையும் இருந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடையும் கூட இருக்கிறதுக்காக அவர்களுடைய ஜெபங்களை, கண்ணீர்களை நீங்க ஏறெடுக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. அந்த தேசங்கள் ஆண்டவரே நீர் சுத்திகரிக்கிறதுக்காக அப்பா உங்க ரத்தத்தை தேசங்கள் எல்லை முழுவதும் நாங்க கரையெல்லாம் பூசுறோம் ஆண்டவரே. உம்ம ரத்தத்தை பூசுறோம் ஆண்டவரே. எந்த தீங்கும் இந்த நாடுகளை வந்து தீண்டாதபடி அப்பா, ராஜாக்கள் ஒவ்வொரு வருடங்களும் மாறிக்கொண்டு வர்ற ராஜாக்கள் நேர்மையாவும் உமக்கு பயந்து ஆட்சி செய்யும்படியாக தகப்பனே இந்த ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களுடையதாய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஞானத்தை சாமுவேல் கேட்டது போல அந்த ஆட்சி புரிகிற ஞானத்தை நீங்க கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய ஞானம் அன்றி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ராஜா. அந்த ஞானங்கள் இந்த தேசத்தின் ராஜாக்களுக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா, கட்டளை இடுங்க ராஜா. ஒவ்வொரு தேசங்களின் ராஜாக்களுக்கு கட்டளை இடுங்க ஐயா. நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் ஆண்டவரே, சத்தியமாகவும் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு பயந்து ஆட்சி புரியும்படி ஆண்டவரை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. அப்ப ஒவ்வொரு தேசங்கள்ல ஆண்டவரை தகப்பனே அந்த கஞ்சா இதுகள் அபீனுகள் ஒவ்வொரு வகையால ஆண்டவரே அப்பா பயங்கரமாய் இருக்கிறது. இந்த சின்ன பிள்ளைகள் அதுல பாதிக்கப்படுகிறத அந்த ராஜாக்கள், அந்த நாட்டை ஆள்ற ராஜாக்கள், மந்திரிகள் யாவரும் ஆண்டவரே இதை கவனிக்காதபடி இருக்கிறத பாக்குறீங்க ராஜா. சின்ன பிள்ளைகள் 12 வயதுலேருந்து 16, 17 வயது பிள்ளைகள் பாதிக்கப்படுறத பாக்குறோம். இந்த பிள்ளைகளை நாக்கு ஆண்டவரே உங்க கரத்துல வைக்கிறோம் அப்பா. உங்க செட்டைக்குள்ள இந்த பிள்ளைகளை வைக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்க இந்த பிள்ளைகளை ஞானமாய் நடத்துறதுக்காக அவர்களுக்கு கொடுத்த அந்த பெற்றோர்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளை ஞானமாயும் ஆண்டவருக்குள்ள நடத்தும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே அப்பா ஞானமா நடத்த அந்த ஞானத்தை நீங்க அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அப்பா, அடிச்சாலும் அடிக்க கூடாதுன்ற சட்டங்களை போட்டிருக்கிறார்கள் இந்த ஐரோப்பா நாடுகளிலே ஆண்டவரே. அந்த சட்டங்கள் எல்லாத்தாலும் தான் தாப்பனே இந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காம இருக்கிறதுக்காக டிசிப்ளின் ஒன்றும் சொல்லி கொடுக்க முடியாம தவிக்கிறது நாங்க பாக்குறோம் ஆண்டவரே, கேள்விப்படுறோம் ஆண்டவரே. அதனால வேலை செய்யற வேலையில இருக்கிற அந்த பாடசாலைகள் ஆண்டவரே கிண்ட கார்டன்ல அப்பா அந்த பிள்ளைகளை எடுத்து வைத்திருக்கிற கட்டிட அந்த அவர்கள் நிருபங்கள்ல இருந்து
வேலைக்கு போய் நிக்கிற ஒவ்வொருவரும் பயந்து வேலை செய்யக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா மனநிலை காரணமாய் அந்த பிள்ளைகள் குத்துவன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து இந்த வேலைக்கு போற ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறதுக்காக புது புது சட்டங்களை நீங்க நிரூபிக்கிறதுக்காக அப்பா நீங்க ஒத்தாசு தருகிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்பா கட்டளை இடுங்க ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ராஜாக்களையும் நீர் ஆண்டவரே ஞானமாய் நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக கண்ணோக்கி நீங்க பாக்குறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த தேசங்களை ஆண்டவரை நோக்கி பாருங்க, இரக்கப்படுங்க ஐயா. இந்த தேசங்களுக்காக ஐரோப்பா நாடுகள், கனடா நாடுகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகளை உங்க கருத்துல எல்லாம் ஐயா தந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா, ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பூமியை சுத்தம் செய்யறதுக்காக நன்றி. நீங்கள் ஒருவரே எங்களுக்கு எல்லாமே இருக்கிறீங்க ராஜா. அப்பா எங்களால முடியாத நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம் ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்களுக்காக நாங்க சீக்கிரமா கம்பீரமா அறுக்க நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி. இறங்கி வாரும் ராஜா, அப்பா இறங்கி வாருங்க ராஜா. அப்பா இந்த தேசங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளையும் உங்களோட கருத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை முக்கியமா இந்த வாலிப பிள்ளைகளினால இந்த நாடு தேசங்கள் அப்பா சீரழிந்து போகாதபடி ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து அப்பா சீரான வழியில நல்ல முறையில நடத்துறதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுறதுக்காக ராஜா, நீங்க ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களோட வேதத்தை வாசிக்கிறதுக்காக ஆண்டவரே. அப்பா பணம் கொட்டி கிடக்கிறது, ஆனால் உம்முடைய வேதம் தொடுபடாத மாதிரி இருக்கிறது ராஜா. அப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். சிறியவர்களை என்னிடம் விடுங்கள் என்று சொன்னவர் அல்லவா நீங்க ஆண்டவரே. அது போல இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே தொடுங்க ராஜா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை நாங்க சொல்லி கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ராஜா. இந்த தேசங்கள் மகிழ்ந்து களி கூற உதவி செய்யுங்க அப்பா. சாமுவேல் எழுப்புதல் கண்டது போல இந்த ஒவ்வொரு தேசமும் ஆண்டவர் ஐரோப்பா தேசங்கள், கனடா தேசங்கள், ஒவ்வொரு தேசங்கள், இந்தியா தேசங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு தேசமும் எழுப்புதல் காண வேண்டும் ஐயா. அப்பா ஒவ்வொரு தேசமும் மகிழ்ந்து களி கூறட்டும் என்று வாக்குத்தத்தம் தாங்க ராஜா. அப்பா நீங்க கண்ணோக்கி பார்த்து இந்த தேசத்தை சுத்திகரிங்க ராஜா. எழுப்புதல் நாங்க காண வேண்டும் ராஜா. இந்த தேசங்கள்ல நாங்க எழுப்புதல் காண வேண்டும். சாமுவேல் கண்டது போல நாங்கள் இந்த தேசங்கள்ல எழுப்புதல் காண வேண்டும் ராஜா. ஜெபிக்கிறதுக்கு இன்னுமாய் ஜனங்களை ஒவ்வொரு தேசங்கள்ல இருந்து இன்னுமாய் இந்த வானொலி சங்கமத்துல கொண்டு வந்து இணைக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த வானொலி சங்கமத்துல வந்திருக்கிற அவ்வளவு சகோதரிகளையும் ஜெனசிஸ்டரையும் சிசிலி பிரதரையும் ஒவ்வொருவரையும் நிர்மலா சிஸ்டரை ஒவ்வொருவரையும் நகோமி சிஸ்டர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராப்பனே. எந்த தடைகளும் பெறாதபடி அவர்களை பலத்தோட பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஜன சிஸ்டர் போற பயணங்கள்ல செய்யற ஊழியங்களை நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவங்க போய் ஊழியம் செய்து வந்துறீங்க. அவங்கள பாதுகாத்து கொண்டு வரத்துக்காக ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு சௌரியரையும் மண்டன் பிரதரையும் ஆண்டவரே கர்த்தாவே உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இந்த சங்கம வானொலியை நடத்துற லெஸ்லி பிரதரை அப்பா உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இன்னுமா ஆசீர்வாதமா வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. இன்னுமா ஒவ்வொரு ஜனங்களும் பெறாம என்று தடையாய் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நேற்று எனக்கு தடையாய் இருந்தது போல வானொலியில வருகிறோம்னு தடைகள் வந்தது ஆண்டவரே. அந்த தடைகளை உடைத்தெறிகிறவராக இருக்கிறீங்க. முன்னால போய் எங்களுக்கு பாதையை செம்மையாக்குற தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்ட எங்களோட ராஜாதி ராஜா ஜேசப்பா உங்களுக்கு உங்களுடைய நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம்.
நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு யூரோப்பா தேசம், தேசம், இந்தியா தேசம், நோர்வே தேசம், இங்கிலாந்து தேசம் தகப்பன் நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். விசுவாசத்தினால் என்று எழுதியுள்ளது. ஆமேன். ஆமென் ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் கொண்டு போவது ஏனென்றால் ரத்தம் நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ண விட்டு விட்டு கேக்குதுங்க சிஸ்டர். கேட்கலையா? இல்ல விட்டு விட்டு வந்தது. உங்களுடைய சிஸ்டர் அந்த ஜெபத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ரீசெட் பண்ணி கொண்டு வாருங்கள். சௌரி நிர்மலா மரியா, அந்த சத்தம் கேட்கலையா? சத்தம் கேட்கலையா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இரத்தம் சிந்து நாடுகளுக்காக, பூமி அதிர்ச்சி நடக்கும் இடங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான நாளிலே கூடப்பா ஒன்றாக கூடி ஜெபிக்க நீர் செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீரி மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தின எல்லா தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே அநேக தேசங்களிலே இந்த நாளிலே போராட்டங்கள் யுத்தங்களாய் இருக்கிறதப்பா. அதன் மூலியமாய் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, ஆத்துமாக்கள் அழிகிறார்கள், எல்லா நஷ்டங்கள் ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் அப்பா ஒரே ஆத்துமாக்கள் இழந்து போய் குடும்பங்களிலே ஒரே பிரச்சனையும் போராட்டமுமா இருக்கிற வேளையிலே தேவன் தாமே அந்த அப்படிப்பட்ட போராட்டம் உள்ள தேசங்களின் மீது உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் சமாதானத்தின் தேவன் அப்பா, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எல்லா தேசங்கள் மீதும் நீர் மூடி தேசங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதபடிக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் ஆத்துமாக்கள் எல்லோரையுமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேக மரணங்கள், இழப்புகள் ஆண்டவரே, நஷ்டங்கள், இது போன்ற காரியங்கள் ஏற்படாத வண்ணம் ஆண்டவராகி தேவன் உமது கரத்திலே இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீ சமாதானத்தின் சீக்கிரத்திலே இந்த சாத்தானை உமது காலடியிலே நீர் நசுக்கி போடுவீராகப்பா. இப்ப ஏற்பட்ட காரியங்கள் வந்து எல்லா தேசங்களிடையே சமாதானம் இல்லாமல் இருக்கிறபடினாலே எல்லோருக்கும் ஒரு கலக்கம், பயம் போன்ற காரியங்களில் இருந்து எல்லாவற்றிலும் விடுதலை ஆகவும் படி ஜெபிக்கிறோம். அப்படியே கூடப்பா அதிகமான இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் லேண்ட் ஸ்லைடு போன்ற காரியங்கள் அதிகமா இருக்கிறதப்பா. அவைகள் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இயற்கை சீற்றங்களினாலே அநேகர் ஆண்டவரே சோத்திரம் அப்பா மரித்து போறாங்க. அநேக வீடுகள் எல்லாம் நிலத்துக்குள்ளே புதைந்து போய் திக்கற்றவர்களாய் நிற்கிற இந்த காரியங்களிலே தேவனுடைய கரம் இருக்கட்டும். உமது கோபாக்கினை மனுஷர்கள் மேல வராதபடிக்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். அதிகமான தேசங்களிலே, இந்திய தேசத்திலே கூட அதிகமான பூமி அதிர்ச்சிகள் அப்பா, அப்படியாக இந்த நில சரிவுகள் போன்ற காரியங்கள் நீரினாலும் நெருப்பினாலும் பாதிப்பு உண்டாய் கொண்டே இருக்கிறது. அதனை நீர் தாமே கட்டுக்குள்ளாய் கொண்டு வருவீராக. இயற்கையிலே கர்த்தாவே, இயற்கைகளை யாவற்றையும் அப்பா உமது கரத்திலே நீர் அடக்கி வைத்திருக்கிறபடினாலே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இவைகள் எல்லா ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி இவைகளே இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. யுத்தங்களை எல்லாவற்றையும் நீர் தடுத்து நிறுத்தி நீர் யுத்தங்களை ஓய பண்ணி ஆசீர்வதித்து மக்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கப்பா, பயமின்றி வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்யும்படியாய் உமது கரத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர். அப்படியாக எல்லா தேசங்களின் மீது ஆண்டவரே நீர் ரத்த சிந்துதல் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து பூமி எந்த இயற்கை சீற்றங்களினாலே எந்த ஒரு வித பாதிப்பு மக்களுக்கு ஏற்படாதபடிக்கு தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளும்படியாய் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கூட ஏசப்பா இந்த வேலையில இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இவர்களையும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர்
அதிகமாய் ஆசிர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மகளப்பா அந்த 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே அந்த புத்தகத்தை வெளியிடும் போது தெய்வ மகிமை விளங்கட்டும் ராஜா. அநேகர் இதனால ஆசீர்வாதம் பெறவும் ஆண்டவரே இது அநேக இடங்களுக்கு கடந்து செல்லும்படியா கூட ஒப்பு கொடுக்குறாப்பா. எல்லா காரியத்தையும் அந்த நாளிலே நீர் சந்திங்க, தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து போக்கையும் வர்றவையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் கூட தேவரீர் நீர் ஆசீர்வதிங்க. இறுதியாக வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜ கூட தேவன் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து பாராக. சிஸ்டர் ஜானட் உங்களோட வாய்ஸ் கட் பண்ணி வருது. நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க, ஒழுங்காக வேலை செய்ய நினைக்கிறேன். ஓகே அண்ணா. நாங்கள் மேலா பட்ஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கேக்குதா அண்ணா? ஆமாம் சிஸ்டர் மகளா வாசுக்கு நீங்கள் கொடுங்கள் உங்களுடைய ஜெப குறிப்பை. ஓகே. இந்த நாட்களிலே எங்க தீமை உண்டாகும்படி சிறிதாக இந்த வலிமையை இழக்க செய்கிற சத்துருவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஜீவனுள்ள தேவனே, இந்த மாலை வேளை காலை வேளை மத்தியான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்முடைய பாதத்துல நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல உம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற கர்த்தருடைய காரியங்கள், அவர்களை கர்த்தருடைய பாதத்தில் உண்டாகும்படிக்கு விலக்களிக்கிற காரியங்கள், உலகத்தில் காணப்படுகிற சொல்லாதவன் செய்கிற பிழையான காரியங்கள், அது நிமித்தமாய் ஆண்டவரே உம்முடைய தேவ பிள்ளைகள் விழுந்து போகாதபடி இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளுவீராக. இந்த நாட்கள்ல வறுமை என்ற காரியத்தையும் ஆண்டவரே பணம் என்ற காரியத்தையும் கொண்டு வந்து ஆண்டவரே இந்த ஜனங்களை குழப்புகிறது போல தேவனுடைய பிள்ளைகளின் இந்த நாட்கள்ல குழந்தை ஆண்டவரை பின்வாங்கி போகிறார்கள். பணம் இல்லாத நிமித்தம், பணம் அதிகரித்தது நிமித்தம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறது நிமித்தம், கணவன் மனைவி பிரிவின் நிமித்தம் என்று அநேக காரியங்கள் ஆண்டவரே அதன் நிமித்தமாய் பின்வாங்கி போகிறார்கள். தகப்பனே, அவர்களுக்காக இறங்குவீராக. அவர்கள் சரியான காரியங்களை தெரிவு செய்யத்தக்கதாக, சரியான காரியங்களை கண்டறியத்தக்கதாக ஆண்டவரே அவர்களோடு இடைப்படுகிறாக. தேவனை சரியான முறையில அறிந்து கொண்டு நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர் என்ற அந்த நிச்சயத்தை அவர்களுக்கு கொடுக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை இரத்த கொட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பட்டைகள் எதுவும் வராதபடி ஆண்டவரே அவருடைய ஜெப வேலையிலேயோ அவருடைய ஜெபிக்கிற காரியங்களிலேயோ அவர்கள் கர்த்தருக்கென்று செய்கிற ஊழியங்களில் எந்த தடைகளும் வராதபடி ஒரு இரத்த கோட்டைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே வாலிபர்கள் எத்தனையோ ஆண்டவரே இடங்கள்ல கர்த்தருக்கென்று எழும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே வேறு வாலிபர்கள் ஆண்டவரை கெடுத்து மனதை ஆண்டவரை மாற்றாதபடி கர்த்தாவே உங்களுடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. அதே போல தகப்பனே ஆண்டவரே வாலிபர்கள் தன்னிச்சே அழைகிறார்களே தகப்பனே, தேவனுடைய மகிமை இல்லாமல் ஆண்டவரே அந்த கற்றவிழ்க்கப்பட்டவர்கள் போல அலைந்து திரிகிற அந்த வாலிபர்களை ஒரு திசை கண்ணோக்கி பார்ப்பீராக. சகோதரி ஆண்டவரை ஜெபிக்கும் போது சொன்னார் ஆண்டவரை பெற்றோரால் ஆண்டவரை கண்டிக்கப்பட முடியாது, பெற்றோரை அட்வைஸ் பண்ண முடியாதபடி வாலிபர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும், புத்தி சொல்லத்தக்கதாகவும் ஆண்டவரை உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு
ஆண்டவரே சொல்லத்தக்கதாக நீ உதவி செய்வீராக. அவர்களுடைய மனதில் ஒரு பெரிதான ஒரு மாறுதலை உண்டு பண்ணுங்க தகப்பனே. அற்புதம் செய்யுங்கப்பா. அதே போல குழந்தைகள், வாலிபர்கள், சிறுவர்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்து செல்லும். அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல யுத்தங்கள் நடக்கிற இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஆண்டவரே, காசா பகுதிகள், இஸ்ரவேல் ஆண்டவரே பகுதிகள், அதே போல ஆண்டவரே மத்திய கிழக்கு நாடுகள்லையும் கூட ஆண்டவரே யுத்தங்கள் நடக்கிறது. அதே போல ஆண்டவரே ரஷ்யா யுக்ரைன்ல நடக்கிறது. இது நிமித்தமே ஆண்டவரே எத்தனை பேர் அழிந்து போகிறார்கள். அந்த தேசம் ஆண்டவரே உனக்கு முன்பாக ஆண்டவரே நிற்கத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அந்த யுக்ரைன் ரஷ்யாவில் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களுக்காக மனம் இறங்குகிறார்கள். அவர்கள் உண்மையை முக்கியமாக தேடுகிறீங்க, காண்கிறீங்க ஆண்டவரை. அவர்களுக்காக இறங்குங்க. அந்த தேசத்துல ஆண்டவரை மண்ணோட காணப்படுகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரை கட்டி ஆண்டவரை கட்டாவை கட்டப்படத்தக்கதாக வழிவாசல்களை திறப்பீராக, யுத்தங்களை எல்லாம் நிறுத்துவீராக என்று இயேசுவின் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்களை உண்டு பண்ணுகிற அசுத்த ஆவியின் எண்ணங்களும் ஆண்டவரே இந்த தேசங்களை பிடிக்க வேண்டும், அதே இருக்கிற பொருளாதாரத்தை ஆண்டவரை உடைக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டு ஆண்டவரை கிரியை செய்த எல்லா பத்தினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்கள்ல அழிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. எந்தெந்த தேசங்கள்ல ஆண்டவர் யுத்தத்துக்கு ஆண்டவர் புதிய புதிய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அவை யாவும் ஆண்டவரை கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு நிப்பாட்டப்படத்தக்கதாக இயேசுவின் கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்வீராக. அதே போல ஆண்டவரே 6 கண்டங்களையும் சூழலில் பாளையமிரங்கள் 6 கண்டத்தில் இருக்கிற அதிபதிகளையும் உடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அதிகாரிகள் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களால் காணப்பட ஜனங்களை ஆண்டவரை வாழ்க்கை ஆண்டவரை பொறுப்பெடுக்கத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக ஆண்டவர். இந்த ஜனங்கள் வாழ்ந்திருக்கட்டும் அப்பா ஆண்டவரை. அவருடைய துக்கங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறத்தக்கதாக நீர் அற்புதம் செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். அதிகாரிகள் உள்ளத்தில் ஞானத்தால் நிரப்பும். உங்களுடைய தெய்வீக ஞானம் வருகிற வேளையில இந்த ஜனங்களை எவ்வளமாய் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே சாலமோன் எவ்வளமாய் கத்திரெடுத்து ஆண்டவரே இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஜனங்களை ஆட்சி செய்தாங்க. அதே வண்ணமாக ஆண்டவரே ஞானத்தோடு ஆட்சி செய்து ஜனங்கள் சீராக சிறப்பாக வாழத்தக்கதாக வழிவாசல்களை திறப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களும் எந்த மூலை முடுக்கில இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனாவது ரட்சிப்பில்லாமல் மறிக்க கூடாது தகப்பனே. அவர்களோடு இடைப்படும் 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 அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. தடைகள் யாவற்றையும் இடைப்பட்டு உம்முடைய நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பன். ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். சிஸ்டர் பிரதர் இருக்காருங்க. ஓகே 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 பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆமென். நாட்களிலே மனுஷர்களுக்குள்ளே இந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் வராதபடி கர்த்தர்தாமே அந்த ஆக்கின தீப்பிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆக்கின தீப்பு வியாதியை கொண்டு வருகிறது, சரீரத்தில பலவீனங்களை கொண்டு வருகிறது, வாலிப யுவதிகளுக்குள்ளே போதைகளை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த ஆக்கின தீப்புக்கு தப்பும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்களா அற்புதமான தேவனே, உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. நல்லவர் வல்லவரமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து இம்மட்டுமாய் காத்த தேவன் இனியும் கூட கர்த்தாவை எங்களோடு குடுந்து வழி நடத்துவீராக. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே, அப்பா மனிதனுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் இருக்கிறது கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஆண்டவரை உட்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து விடுவித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை காத்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்பா இதுவும் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய வாழ்விலே ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் அப்படி ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழும்படியாக நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்.
கர்த்தரை நம்பி ஆண்டவரே கர்த்தருடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஆண்டவரே அவளுக்கு இடரல் இல்லை என்பதை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் இடறி போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருங்க. அதே வேளையில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே உங்களுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி ஆண்டவரே திசை கெட்டு போகிற அப்படியால் அவர்கள் ஆண்டவரே இந்த ஆக்கின தீர்ப்பிலே ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே அப்பா தன்னுடைய வாழ்வை இழந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் அவர்களும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பருவ ஆண்டவரே சந்நிதியிலே உம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகளா அவர்கள் வந்து நிற்க அந்த பிள்ளைகள் எல்லாம் மனமானப்பா தன்னுடைய தப்புகளை எல்லாம் தவறுகளை எல்லாம் ஆண்டவரே அவர் செய்கிறதான காரியங்கள் தவறான காரியங்களிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தெளிவு பெற்று ஆண்டவரே மனதிலே அறிந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனமாற்றம் அடைந்து நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நித்தமாய் பரிசுத்தமான ஆண்டவரே சந்ததியாய் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒருவரும் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கு எப்போதும் ஆண்டவர் இந்த ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னை உணர்ந்தவர்களாக தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அவர் தங்களை ஆண்டவரை புதுப்பிக்கத்தக்கதாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. அப்படியே தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாவ ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் மக்கள் நன்றிகளை எடுக்கிறதாவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுக்கத்தாவே வாலிப பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நல்ல எதிர்காலத்தை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கவும் நல்ல ஆண்டவரை சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காய் உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு தவிர இந்த வேளையில ஆண்டவரை அப்பா அந்த அருமையான ஜெப வேலையை நடத்தி வருகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்கு ஆண்டவரே அவர் கையிட்டு செய்யற மேலையும் நீ ஆசீர்வதித்து இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே தேவனில் எப்போதும் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாய் கொடுக்கத்தாவே அவருக்கு தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் பேராக தந்தையாக ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை ஆண்டவரே பெயரை நீர் ஆண்டவரே பெருமைப்படுத்தும்படியாய் சிந்திக்கிறோம். அப்படியாக தேவன் இவர்களுக்கு ஆண்டவரே எல்லா வகையிலும் துணையா இருந்து ஆண்டவரே எல்லா பொல்லாப்பும் ஆண்டவர் எந்த ஒரு பொல்லாப்பும் நெருங்காதபடிக்கு எந்த வாதையும் ஆண்டவர் குருவாத்தை அணுகாதபடிக்கு தேவனே இவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பா இருந்து வழி நடத்த கர்த்தர் உதவி செய்ய தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாவே இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்காக ஆண்டவரே அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு இந்த ஊழிய காரியத்தை ஆண்டவரே நீர் அறிந்த தேவனா இருக்கிறீர். ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இவர்கள் செய்கிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த பிள்ளைகளுக்கு துணியா இருங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே மட்டுமா காத்த தேவன் இனியும் கொடுக்கத்தாவே எங்கள் எல்லோரையும் காத்து வழிநடத்த நீ நல்லவரும் வல்லவருமா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபத்தோடு கூட இடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே இந்த நாள் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு தேசங்கள் தலைவர்கள் மக்கள் எல்லாரையும் நீர் காண்கிற தேவன் அப்பா. அவர்களை மனம் திருப்பவன் ரட்சிக்கவும் வல்லவரே. ரட்சிப்பு முடியது தேவரீர் இவர்களுடைய ஆண்டவரே சிரசின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் தங்க கர்த்தாவே கிருபை செய்யும். அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். இரக்கமுள்ள தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களுக்கு சோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து எங்களை வழி நடத்தின தயவுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை எங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும்
ஆண்டவரே சுவாமி, இந்த வானிலை ஊழியத்தினூடாக நிறைவான ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சுவாமி. அவர்களுடைய குடும்பங்கள், சபைகள், இருக்கிற தேசங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் சகோதரி ஜெனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது கர்த்தாவே எங்களை கரம் கூட இருந்த அநேகர் அந்த புத்தகங்களை வாங்கவும் அந்த புத்தகங்களை வாசிக்கவும், ஆண்டவரே அந்த புத்தகத்திலே சகோதரி கற்றுக் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள், வசனங்கள், வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே படிக்கும் பொழுது கர்த்தாவே அந்த மக்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் துணையாக இருக்க வேண்டுமாய் ஆண்டவரே சகோதரி பயணம் பண்ணுகின்ற வாகனங்கள், விமானங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேகர் வந்து அந்த இடத்தில் இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த புதிய நாளும் சகோதரி மகளாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேண்டுமா இந்த வானொலியில இணைத்த நோக்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே சகோதரி சாந்தியை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே செய்கின்ற ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல அருந்ததி என்ற சகோதரியை உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாக ஆண்டவரே கூட இருந்த அந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து அந்த ஊழியங்களில் அநேக ஆத்துமாக்களை அவர்கள் அறுவடை செய்யவும், ஆண்டவரே சுவிசேஷ வாசல்கள் அந்த தேசையில் எங்கும் திறக்கப்படவும் நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி டாலிசிஸ்வருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய ஊழியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரியுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே எங்களுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் ஆண்டவரே சுவாமி இன்னுமாக பாசப்போல் ஈஸ்வரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் இருக்கிற கர்நாடகா மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக ஆண்டவரே அவர் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். தாயார் சிஷிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு சரீர சுவையினங்களோ பலவீனங்களோ ஒன்றும் அணுகி விடாத படிக்கும் ஆண்டவரே அவர்களை நீங்கள் காத்து நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல ஆண்டவரே தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா அருமையாக எங்களுக்கு கொடுத்த இந்த தாய்மாருக்காய் நன்றியப்பா. அவளுடைய ஜெபங்கள், அவளுடைய ஊழியங்கள், அவளுடைய சந்ததிக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக இந்த புதிய நாளும் ஊழியர் சுசேஷரின் வானரையா அவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருக்கு கூடாக தருகின்ற வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நன்றியப்பா. இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி ஐரினுக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்சத்திலே வரப்போகின்ற தாசர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னுமாக சகோதரி சுபாலங்கோவை ஒப்புக்கொடுக்கிறோம். கணவரை, பிள்ளைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னுமாக குடும்பத்திலே உள்ள தேவைகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் சோத்திரம் அப்பா. அவருடைய ஊழியங்கள், அவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாக குடும்பத்தார், உறவுகள், பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களை பாதத்திலே தருகிறோம். அதே போல சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கூட இருந்து நடத்த வேணுமா இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே சுவாமி பாச ஆண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளில் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல சகோதரி வினோபை ஜசிமாவை ஒப்புக்கொடுக்கிறோம். ஜசிமாவுடைய திருமண காரியத்தை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அதில் தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னுமாக ஜசிமாவை வேலையிடத்திலே பாதுகாக்க வேணுமாய் உங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே குடும்பத்தார் உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளும் சகோதரி ரதிபாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி சாபகர் ஊழியர்கள் ஸ்ரீலங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். ரீட்டாண்டியை ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்புக்கொடுக்கிறோம். பேர குழந்தைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். தகப்பனே அந்த வேலையிடத்து ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்திலே நீங்கள் திறந்து வைத்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றி சொல்லுகிறோம்.
அந்த வேலையிடத்திலே வேலை செய்கின்ற ஒரு உறவுகள் இந்த ஆண்டவரே சுவாமி அவர்களும் மத்தியிலும் ஒரு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் துணையா இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதாரத்தின் தேவைகள், ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்திலே கர்த்தாவே பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மகன் ஒவ்வொரு கருவிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜூம் இணைப்புகள், வாட்ஸ்அப் இணைப்புகள், ஆண்டவரே இன்டர்நெட் இணைப்புகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ரத்தத்தை பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இணைகின்ற ஊழியர்கள் எல்லோரும் நேரத்துக்கு இணைய உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வெக்கேஷனுக்கு சென்றிருக்கின்ற ஊழியர்கள் இந்த ஆண்டவரே இந்த வானிலைக்கு வர முடியாமல் சுவையினங்கள் பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஜெப குழுவிலே நீங்கள் இணைத்து வருகின்ற ஒவ்வொரு புதிய ஊழியர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிரதர் டானாலை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இந்த இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். நிறைய ஜெபங்கள் எடுத்து வந்தது ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜா டொரண்டோவிலிருந்து காலை வேளையில் இணைந்தார்கள். இதையெல்லாம் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் மாலை வேளையில் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க கத்தர் கொடுத்த தாளந்துக்காக நன்றி செலுத்தி கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே இணைந்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சௌரி மகள் அவாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். அதே போல் சௌரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். அதே வேளையிலே சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்தார்கள். சௌரி சாந்தினி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்து ஜபித்தார்கள். ஜபித்த எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு கத்தர் தாமை வழி நடத்துவாராக. சௌரி ஐரீன் அவர்கள் கூட கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்னும் ஒரு காலை நேர ஜெபத்திலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர்